ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை அமைப்புகள் சிலபஸ் படி போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா, குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் போய்கிட்டு இருக்கோம். அந்த சிலபஸ் வைஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை அமைப்பு பிரிவுகள். அதில் வந்து பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அதோட தொடர்ச்சியான வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, சிலபஸ் அதாவது ஜியாகிரஃபிக்கான வேர் டு ஸ்டடியும் பார்ட் 1 வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா, ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லையான்ற மாதிரி அந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷனும் சொல்லுவேன். அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள். ஸோ போன வரைக்கும் என்ன பார்த்துருப்போம்னா சமவெளிகள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சரிங்களா, என்னது இமயமலைகள். ஸோ இயற்கை பிரிவுகளை பார்த்திங்கன்னா 6ஆக பிரிச்சிருப்பாங்க. என்னதுன்னு பார்த்திங்கன்னா வடக்கு மலைகள் அல்லது இமயமலைகள்னு சொல்லுவோம். அடுத்து சமவெளிகள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீவுகள், கடற்கரை சமவெளிகள்னு 6ஆக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வடக்கு மலைகள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சமவெளிகள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள். ஸோ தீபகற்ப பீடபூமிகளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்கே இருக்கான். சரிங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம். எங்கே இருக்குன்னா தெற்கே இருக்குது. இது சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு, எத்தனை 16 லட்சம் சதுர கிலோமீட்டருன்றது நம்ம நாட்டோட மொத்த பரப்பளவில் சுமார் பாதின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மள்ட்ட என்னது பீடபூமி தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா, நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பீடபூமி தான் அதிகமாக இருக்குது. என்னது நம்ம நாட்டோட மொத்த பரப்பளவில் பாதி. சரிங்களா, எவ்வளோ 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாக இது வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தீபகற்ப பீடபூமி இந்தியாவின், இங்கே பாருங்கள், தீபகற்ப பீடபூமி தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு பீடபூமிகளையும் ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டும் இது வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வடமேற்கே ஆரவல்லி மலைத்தொடரும், வடக்கு மற்றும் வடகிழக்கே பண்டல்கண்ட், என்னது பண்டல்கண்ட் உயர்நில பகுதி. ஸோ ரொம்ப முக்கியம், பண்டல்கண்ட் உயர்நில பகுதி, கைமூர் ராஜ்மஹால் குன்றுகள், என்னது கைமூர் ராஜ்மஹால் குன்றுகள், வடக்கு மற்றும் வடகிழக்கே பண்டல் மற்றும் பாருங்கள் ராஜ்மஹால் குன்றுகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஆகியன பீடபூமியின் எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். வடமேற்கே என்ன இருக்குது, ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது. வடக்கே என்ன இருக்குது, வடக்கு மற்றும் வடகிழக்கே என்ன இருக்குன்னா பண்டல்கண்ட்ன்ற உயர்நில பகுதி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கைமூர் ராஜ்மஹால் குன்றுகள், மேற்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த பீடபூமியின் எல்லைகளாக வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இப்பீடபூமியின் பெரும் பகுதி பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் 600 மீட்டர் உயரத்தை வந்து இது வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆனைமலையில் அமைந்துள்ள 2695 மீட்டர் உயரமுடைய ஆனைமுடி சிகரம் பார்த்திங்கன்னா இந்த பீடபூமியின் உயர்ந்த சிகரம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, என்னது ஆனைமுடி சிகரம் இப்பீடபூமியின் உயர்ந்த சிகரமாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இப்பீடபூமி பார்த்திங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்னது இப்பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதியாகும். ஸோ இது என்னது கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதியாகும். அதாவது ஆற்றின் மூப்பு நிலை காரணமாக அகலமான மற்றும் ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை வந்து இது உருவாக்கி இருக்குதான். நர்மதை ஆறு பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பகுதிகளாக பிரிக்குது. என்னது தீபகற்ப பீடபூமியை 2ஆக பிரிக்கும் ஆறு எதுன்னு கேட்கலாம், நர்மதை ஆறு. சரிங்களா, ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதன் வடபகுதியை மத்திய உயர்நிலங்கள் என்றும், என்னது வடபகுதியை மத்திய உயர்நிலங்கள் என்றும், தென்பகுதியை பார்த்திங்கன்னா தென்பகுதியை தக்கான பீடபூமி. சரிங்களா, சேர்த்து எழுதிக்கங்க. தென்பகுதியை தக்கான பீடபூமி என்றும் அழைப்பர். என்னது வடபகுதியை மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென்பகுதியை தக்கான பீடபூமினும் அழைக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறுகள் என்னென்னு பாருங்கள். கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்பகுதியில் பாயும் ஆறுகள்.
ஸோ கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் வந்து இது வந்து கலக்குதான். சரிங்களா, என்னது கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் வந்து இந்த ஆறுகள்லாம் கலக்குதான். ஸோ இந்த ஆறுகள் வந்து எங்கே கலக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மலையில் வந்து இது வந்து உற்பத்தி ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா, விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறுகள் தான் என்னது, கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா. இந்திய மலையின் தென்பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்குகளின் வழியே நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் வந்து கலக்குதான். சரிங்களா, இந்திய மலையின் தென்பகுதியில் பாயும் பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்கின் வழியே இந்த ஆறுகள்லாம் பாய்ந்து அரபிக்கடலில் கலக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மத்திய உயர்நிலங்கள். ஸோ மத்திய உயர்நிலங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மத்திய உயர்நிலங்கள் நர்மதை ஆற்றிற்கும் வடபெரு சமவெளிக்கும் இடையே வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரவல்லி மலைத்தொடர் அமைந்துள்ளது. இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். இம்மலைத்தொடர் பார்த்திங்கன்னா வடமேற்காக குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை சுமார் 700 கிலோமீட்டர் வரை இது வந்து நீண்டு பரவியுள்ளது. வடக்கில் டெல்லிக்கு அருகில் சராசரியாக சுமார் 400 மீட்டர் உயரத்தையும் தென்மேற்கில் 1500 மீட்டர் உயரத்தையும் இது வந்து கொண்டுள்ளதா. சரிங்களா, என்னதுன்னா வடக்கில் டெல்லிக்கு அருகில் சராசரியாக சுமார் 400 மீட்டர் உயரத்தையும் தென்மேற்கில் 1500 மீட்டர் உயரத்தையும் இது வந்து கொண்டுள்ளது. ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு சிகார். ஸோ ரொம்ப 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 முக்கியமானது, டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். சரிங்களா, டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க, என்னதுன்னா குரு சிகார். சரிங்களா, ஸோ இது எத்தனை மீட்டர்னா 1722 மீட்டர். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இப்பீடபூமி ஆரவல்லி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலும் விந்திய மலைக்கு பார்த்தீங்கன்னா வடக்கிலும் வந்து இது வந்து அமைஞ்சிருக்குது. சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் இப்பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கிறது. ஸோ இதுவும் முக்கியம். சரிங்களா, மாலவை பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கண்ட் என்றும் இதன் தொடர்ச்சியை பாகல்கண்ட் என்றும் அழைப்பர். என்னது, இதோட கிழக்கு தொடர் என்னன்னு சொல்லுவோம் பண்டல்கண்டுனும், அதாவது பண்டல்கண்ட் என்றும் இதன் தொடர்ச்சியை பாகல்கண்ட் என்றும் அழைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், சோட்டா நாகபுரி பீடபூமி மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஸோ சோட்டா நாகபுரி பீடபூமி எங்கே இருக்குதா, உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் இருக்குதா. இப்பீடபூமி ஜார்க்கண்ட் மாநிலத்தின், என்னது இப்பீடபூமி ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பெரும் பகுதி மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகளை வந்து உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க. இப்பகுதி இரும்பு தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ்பெற்றது. இப்பகுதி என்னது, இரும்பு தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு இது வந்து புகழ்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், தக்கான பீடபூமி. என்னது, தக்கான பீடபூமி தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி. தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டது. என்னது, இது தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டது. தக்கான பீடபூமி தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், வடமேற்கு திசையில் விந்திய சாத்புரா மலைத்தொடர்களையும் வடக்கில் மகாதேவ் மைக்கலா குன்றுகளையும் வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்றுகளையும் மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் எல்லையாக கொண்டுள்ளது. ஸோ நம்ம அடுத்து தக்கான பீடபூமி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தக்கான பீடபூமியில் என்னென்ன மலைகள் இருக்குன்றது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இது எத்தனை கிலோமீட்டர் வரை பரவி இருக்குதுன்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரை பரப்பளவையும் கடல் மட்டத்திலிருந்து 500 முதல் 1000 மீட்டர் உயரம் வரையும் இது வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ இந்த மலைகள் பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுது. இவை மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இம்மலையின் வடபகுதி சயாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. என்னது, இந்த மலையோட வடபகுதி எப்படி சொல்கிறாங்க, சயாத்ரின்னு சொல்கிறாங்க. இதன் உயரமானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது. ஸோ என்னது, ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதியில் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது. மலைவாழிடமான கொடைக்கானல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனிமலையில் அமைந்துள்ளது. மலைவாழிடமான கொடைக்கானல் பழனிமலையில் அமைந்துள்ளது. ரொம்ப முக்கியம். சரிங்களா,
ஸோ அடுத்து பாருங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி நீண்டு தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்பு பகுதியில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்குதான். இம்மலைத்தொடர் பூர்வாதிரி என்றும் அழைக்கப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பேர் என்னென்னு பாருங்கள், பூர்வாதிரி. ரொம்ப முக்கியம் சரிங்களா, ரொம்ப இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லைகளில் உள்ள நீலகிரி மலையில் வந்து ஒன்றிணைகிறோம். ஸோ என்னது கிழக்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் எங்கே ஒன்றிணைதான், கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு எல்லைகளில் உள்ள நீலகிரி மலையில் தான் ஒன்றிணைதான். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளை போன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியான மலைகள் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. என்னது மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியான மலைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவிரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக இது வந்து காட்சி அளிக்கலாம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், கடற்கரை சமவெளிகள். அதாவது இந்திய தீபகற்ப பீடபூமி குறுகலான வேறுபட்ட அகலத்தையுடைய வடக்கு தெற்காக இது வந்து அமைந்துள்ள கடற்கரைகளால் இது வந்து சூழப்பட்டிருக்கா. என்னது இந்திய தீபகற்ப பீடபூமி குறுகலான வேறுபட்ட அகலத்தையுடைய வடக்கு தெற்காக இது வந்து என்னது வடக்கு தெற்காக அமைந்துள்ள கடற்கரைகளால் சூழப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இக்கடற்கரை சமவெளிகள் ஆறுகள், கடல் அலைகள் ஆகியவற்றின் அரித்தல் மற்றும் படிய வைத்தல் செயல்களால் இது வந்து உருவானதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்திய கடற்கரை சமவெளிகளை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ என்னென்னா மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா மேற்கு கடற்கரை சமவெளி. ஸோ மேற்கு கடற்கரை சமவெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே வந்து இது வந்து அமைஞ்சிருக்குது சரிங்களா. மேற்கு தொடர்ச்சி மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. இது வடக்கில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் தெற்கில் உள்ள கன்னியாகுமரி வரை நீண்டு 10 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக இது வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. இச்சமவெளி மணற்கடற்கரை, கடற்கரை மணல் குன்றுகள், களிமுகங்கள், காயல்கள், எஞ்சிய குன்றுகள் மற்றும் சரளை மணல் மேடுகள் போன்ற நிலத்தோற்றங்களை கொண்டுள்ளது. மேற்கு கடற்கரையின் வடபகுதி கொங்கண கடற்கரை எனவும் மத்திய பகுதி கனரா கடற்கரை எனவும் இது வந்து அழைக்கப்படுது சரிங்களா. என்னது மேற்கு கடற்கரையின் வடபகுதியை கொங்கண கடற்கரையும் மத்திய பகுதியை கனரா கடற்கரைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 to 100 கிலோமீட்டர் வரை அகலமும் 550 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இதன் தென்பகுதி மலபார் கடற்கரைன்னு சொல்கிறாங்க. ஆழமில்லாத பல காயல்கள், உப்பங்கழிகள் மற்றும் டெரிஸ் போன்றவை இக்கடற்கரை பகுதியில் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. வேம்பநாடு ஏரி இப்பகுதியில் உள்ள முக்கிய ஏரி ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது மேற்கு கடற்கரை சமவெளியில் உள்ள ஒரு முக்கியமான ஏரி எதுன்னு பார்த்தீங்கன்னா வேம்பநாடு ஏரி. ஸோ அடுத்து பாருங்கள், கிழக்கு கடற்கரை சமவெளி. கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடையே அமைந்துள்ளது. மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வரை இது வந்து நீண்டுள்ளது. இச்சமவெளியானது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவுகளால் இது வந்து என்னது உருவானதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இச்சமவெளி புதிய வண்டல் படிவுகளால் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டதாக இருக்குது. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் எனவும், கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதுன்னா மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி என்னன்னு சொல்கிறோமா வட சர்க்கார்னும், கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதியை சோழமண்டல கடற்கரை எனவும் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ மகாநதி பார்த்திங்கன்னா டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரின்னு எதை சொல்லுவோம்? சிலிக்கா ஏரி. அது எங்கே இருக்குன்னா மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே இது வந்து அமைஞ்சிருக்குது சரிங்களா. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லேரி ஏரி சரிங்களா. என்னது கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே கொல்லேரின்ற ஏரி இருக்குது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் பழவேற்காடுனா என்ன சொல்லுவோம்னா புலிக்காட்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா. என்னது புலிக்காட்டு எங்கே அமைஞ்சிருக்குது? தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது. ஸோ பழவேற்காடு அல்லது புலிக்காட்டு ஏரி எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம். ஸோ இவைகள் கிழக்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள முக்கியமான ஏரிகள். ஸோ இந்த ஏரிகள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள முக்கியமான ஏரிகள் சரிங்களா.
ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் என 2 பெரும் தீவு கூட்டங்கள் வந்து இந்தியாவில் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இந்தியாவில் எத்தனை தீவுகள் இருக்குது? 2 தீவுகள். என்னது? அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள்னு 2 தீவு கூட்டங்கள் இருக்குது. ஸோ 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவிலும், 27 தீவு கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள் அரபிக்கடலிலும் அமைந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பார்த்திங்கன்னா 572 தீவுகள் இருக்கா. ஸோ லட்சத்தீவுகளில் பார்த்திங்கன்னா 27 தீவு கூட்டங்கள் இருக்குது. சரிங்களா? இது எங்கன்னா அந்தமான் பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடாவிலும், லட்சத்தீவுகள் பார்த்திங்கன்னா அரபிக்கடல்லையும் அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியம். இவற்றில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பார்த்திங்கன்னா புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது. சரிங்களா? அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எதால் உருவானது? புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகள்னால தான் இந்த நிக்கோபார் தீவுகள் வந்து உருவாகிருக்கு. சரிங்களா? இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எதுனா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவாகும். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை என்னது? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவாகும். ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இத்தீவு கூட்டங்கள் கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைந்துள்ளது. என்னது? இந்த தீவு கூட்டங்கள் கடலடி மலைத்தொடரின் மேற்பகுதியாக அமைந்துள்ளது. பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாலும் அதிக ஈரப்பதம், அதிக வெப்பம் கொண்ட காலநிலை நிலவுவதாலும் அந்த காடுகள் வந்து இங்கு காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இத்தீவோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 8249 சதுர கிலோமீட்டர். இத்தீவு கூட்டத்தை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா வடபகுதி, இன்னொன்று வடபகுதி தீவுகள் அந்தமான் எனவும், தென்பகுதி தீவுகள் நிக்கோபார் எனவும் பிரிக்கிறாங்க. சரிங்களா? இது வடபகுதி அந்தமானும் தென்பகுதியை பார்த்திங்கன்னா நிக்கோபார் தீவாக பிரிக்கிறாங்க. ஸோ இத்தீவு கூட்டங்கள் நாட்டின் அமைவிட முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நிர்வாக தலைநகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா என்னது? அந்தமான் நிக்கோபாரோட நிர்வாக தலைநகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா போர்ட் பிளேயர். இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து 10 டிகிரி கால்வாய் பிரிக்கிறது. ஸோ எத்தனை டிகிரின்னு கேட்கலாம், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து 10 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்கிறது. நிக்கோபரின் தென்கோடி முனை இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நிக்கோபரின் தென்கோடி முனையை எப்படி அழைக்கிறாங்களா? இந்திரா முனைன்னு அழைக்கிறாங்களா? சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம். நிக்கோபரின் தென்கோடி முனையை இந்திரா முனைன்னு அழைக்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், லட்சத்தீவுகள். ஸோ இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு முருகை பாறைகளால் ஆனது. இத்தீவுகள் சுமார் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாக வந்து இருக்குது. இதன் நிர்வாக தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவரட்டி. சரிங்களா? லட்சத்தீவோட நிர்வாக தலைநகரம், அந்த மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவோட நிர்வாக தலைநகரம் ரொம்ப முக்கியம். லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. இங்கு மனிதர்கள் வசிக்க முடியாத பித்தீவு பாறைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது. என்னது? இங்கு மனிதர்கள் வசிக்காத பித்தீவு பார்த்திங்கன்னா என்னது? பித்தீவு பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது. லட்சத்தீவு பார்த்திங்கன்னா மினிக்காய் மற்றும் அம்னி தீவு கூட்டங்கள் 1973ஆம் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? லட்சத்தீவு பார்த்திங்கன்னா மினிக்காய் மற்றும் அம்னி தீவு கூட்டங்களை எப்போ லட்சத்தீவுன்னு அழைச்சிருக்காங்கன்னா 1972 வந்து முதல் லட்சத்தீவுகள் என அதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இதோட பார்த்திங்கன்னா முடிஞ்சு. அதுக்கடுத்து பாருங்கள், மற்ற கடல் தீவுகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவின் பெரும் தீவு கூட்டங்களை தவிர்த்து பல்வேறு சிறிய தீவுகள் மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, கங்கை டெல்டா பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் வந்து காணப்படுதான். சரிங்களா? இவற்றில் பல தீவுகள் மனிதர்கள் வந்து வசிப்பதில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? மனிதர்கள் வசிக்க முடியாத தீவுகளும் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. இத்தீவுகளை அருகாமையில் உள்ள அந்தந்த மாநிலங்கள் நிர்வாகம் செய்யுதான். என்னது? இந்த தீவெல்லாம் என்னது? அந்தந்த அருகாமையில் இருக்க அந்தந்த மாநிலங்கள் தான் நிர்வாகம் செய்யுது. சரிங்களா? ஸோ இதோட பார்த்திங்கன்னா நமக்கு 10th இருக்க இயற்கை அமைப்புகள்ன்ற டாபிக் முடிஞ்சு. சரிங்களா? 10th ஃபஸ்ட் லெசனில். அடுத்து பார்த்திங்கன்னா 10th 6th லெசனில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட இயற்கை அமைப்பு பிரிவுகள் இருக்கும். இப்போ பார்த்தது எல்லாமே இந்தியாவோட இயற்கை அமைப்பு பிரிவுகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு பிரிவுகள். சரிங்களா? நம்ம ஸ்டேட்டோட இயற்கை அமைப்பு பிரிவுகள் எப்படியெல்லாம் இருக்குதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் தமிழ்நாடுன்றதுனால அந்த லெசன் பார்த்திங்கன்னா
அந்த டாபிக் பார்த்திங்கன்னா யூனிட் 9லையும் கவர் ஆகும். ரொம்ப 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 முக்கியமான டாபிக். நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம ஜாகிரஃபி நான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ கொடுக்க டைம் இல்லை. சரிங்களா? ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து கொடுத்தோம்னா ரொம்ப லேட் ஆகுது. ஸோ ஜாகிரஃபியில் பார்த்திங்கன்னா லிமிட்டடு டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ டாபிக் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம்னா நமக்கு படித்ததை வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியாவும் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ ஓல்டு கொஸ்டினே நம்ம வந்து படித்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்தா ஏதாவது 1-2 கொஸ்டின் மிஸ் ஆயிருமோன்ற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து ஜாகிரஃபியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜாகிரஃபி சிலபஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு கொஸ்டின்ஸையும் மொத்த ஓல்டு கொஸ்டின்ஸையும் அதாவது 2012லேருந்து இப்போ அப் டு 2023 வரைக்கும் கேட்டிருக்கேன் மொத்த ஜாகிரஃபி கொஸ்டின்ஸை எடுத்து ஒரே இதாக கொடுத்தோன்னா நீங்கள் ஜாகிரஃபியில் இருக்க எல்லா கொஸ்டினையும் படித்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். சரிங்களா? நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்குள்ளே இந்த இதை வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ செகண்ட் வீக் ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு அதாவது ஸ்கெடியூல் 1 கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்கெடியூல் 2 வந்து நாளைக்கு வந்து கொடுப்பேன். சரிங்களா? ஸ்கெடியூல் 2 ஸ்கெடியூல் 1 ஸ்கெடியூல் 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் 2ன்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அந்த ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெடியூலை முடித்தா எத்தனை கொஸ்டின் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து ஸ்கெடியூல் 3லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஜிகே மட்டும் ஒவ்வொரு யூனிட்டையும் ஃபுல்லாக எப்படி ஈஸியாக கொஞ்சம் சின்ன சின்ன யூனிட்லாம் நம்ம ஒரே இதாக கொடுத்து நம்ம ஒரு யூனிட்டை ஃபுல்லாக முடிச்சிடுற மாதிரி பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 6th லெசனில் இருக்க இயற்கை தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்புகள் பிரிவுகள் மட்டும் பார்க்கணும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.